ஓகே. இன்னைக்கு வந்து மல்லிகை எப்படி குடிக்கணும். ஓகே. நான் வந்து இப்போ வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணாம மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா? இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்றேன். பட் ஆனா இதை யூஸ் பண்ணாலும் சேம் அதே கூகுள் பேஜுக்கு தான் போகும். நான் ஏன் இதை யூஸ் பண்ணாம இதை யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் இந்த குரோம்ல தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கிளாஸ் நான் வந்து எடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி மெயில் ஐடி வந்து நான் கிரியேட் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதுல இப்போ லாக் அவுட் பண்ணா தான் நான் வந்து நியூ ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வியூ ஆகாது. கிளாஸ்ல வந்து பண்ணாது. நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர்ல போயிட்டு நான் வந்து ஐடி கிரியேஷன். ஓகே. ஓகே. இதுல ஆமாண்டா. பண்ணலாமா? லீவ் தான் ரெண்டுமே ஒரே இதுதான். கிளாஸும் இருக்குன்னா வேற வேற. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா செஸ் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் செஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். நிறைய செஸ் கேம்ஸ் இருக்கும். அதுல நமக்கு எது நல்லா விளையாட இருக்குமோ அதை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி இல்லையா? அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட் அதாவது பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய இருக்கு ப்ரௌசிங் பண்றதுக்கு. நமக்கு எது தேவையோ அதுல நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல போனாலும் சேம் அதே இந்த கூகுள் பேஜ் தான் போகும். கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட். நான் இதை வந்து ஒன் டைம் சொல்றேன் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முன்னாடி இந்த மாதிரி இதை வந்து அப்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இல்லையா? இது கொஞ்சம் வேலை நோட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட். இதை நான் கொடுத்து சர்ச் பண்றேன். ஓகே. நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா? இது வந்து கூகுள் அக்கௌண்ட் தான். கூகுள்ல தான் நம்ம போயிட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ற வெப்சைட் கரெக்டா அப்படின்றத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இங்க கொடுத்திருக்க அந்த லோகோ வந்து ஓகேவா? இங்க கொடுத்திருக்க அந்த லோகோ ஜிஎன் லோகோ வந்து கூகுள் கம்பெனியோட தான். சப்போஸ் இதுவே அந்த இடத்துல இந்த சிம்பிள் இல்ல இந்த மாதிரிலாம் வேற இடத்துல சிம்பிள் இருந்துச்சு. ஆனா சேம் இருக்கு. கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் தான் இருக்கு. பட் ஆனா இது வந்து அதோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னா கிடையாது. ஓகேவா? நமக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற வேற டூப்ளிகேட் அக்கௌண்ட்லாம் இருக்கும். நம்ம வந்து இது ஒரிஜினலா அப்படின்றத இந்த சிம்பிள் வச்சு கண்டுபிடிச்சு நம்ம இதை ஓகே. இப்போ நான் இந்த இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஜ் ஓபன் ஆகுதா நமக்கு? இதுல ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் ஆன் அக்கௌண்ட் இருக்கா? இந்த கிரியேட் ஆன் அக்கௌண்ட்ல 3 டைப்ல வந்து நம்ம வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்ணுவோம். ஒன்று பர்சனல் யூஸ்க்காக, இன்னொன்று சைல்டுக்காக, இன்னொன்று ஒர்க் ஆர் பிசினஸ்க்காக. நம்ம இப்ப எது யூஸ் பண்ணி சொல்லுமா? ஓகே. இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போயிட்டு வர முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓகேமா? ஓகே. ப்ரௌசிங் ஓபன் பண்ணிட்டு கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் டைப் பண்ணிக்கோங்க.
ஓகேவாமா? ஓகேடா. இது ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணு. ஓகேடா. கீழ வந்து கிரியேட் ஆன் அக்கௌண்ட் இருக்கும். ஆக்சுவலா இதுல வந்து நம்ம வந்து 3 மெயில் ஐடி கிரியேட் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா பர்சனல் யூஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணலாம், சைல்டுக்காக ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஒர்க் ஆர் பிசினஸ் இதுக்காக ஒன்று பண்ணலாம். இது 3 டைப்ல வந்து நம்ம வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா பர்சனல் யூஸ்க்காக. 3மே சேம் ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த டிஃபரெண்ட்டும் இருக்காது. ஓகேவா? பட் கொடுக்குற ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து டிஃபரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைல்டுன்றது அந்த மூணுக்கான எக்ஸாம்பிளுக்கு சைல்டு நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மெயில் ஐடியை யூடியூப்ல போயிட்டு லாகின் பண்றோம் அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் மட்டும் வரும். பெரியவங்க எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்க்காம பேபிஸ் வந்து எப்படி வீடியோஸ் பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள மாதிரி வந்து வீடியோஸ் வரும். அன்வான்ட் வீடியோஸ் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூகுள் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் 3 டைப்ஸ் வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒர்க் ஆர் பிசினஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஏதோ பிசினஸ் ஓபன் பண்றோம், நம்ம ஏதோ பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா மெயில் ஐடி வேணும். இப்போ பிசினஸ் எதுக்கு மெயில் ஐடி அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிசினஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, இப்போ நம்ம அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றோம், இல்லை அனுப்பணும், அந்த மாதிரி சம் ப்ராசஸ் ஆக. ஓகேவா? அது எல்லாத்துக்குமே மெயில் ஐடி பேஸ் இல்லாம ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவங்க பிசினஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி மெயில் ஐடி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப கிரியேட் ஆன் அக்கௌண்ட் இதை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நம்மள்ட்ட ஆல்ரெடி மெயில் ஐடி நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டைரக்டா அக்கௌண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுக்கணும், பாஸ்வேர்டு கேட்கும், நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். பட் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நியூவா நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ அதுக்காக கிரியேட் அக்கௌண்ட் கீழே இருக்கா இதை கொடுத்துக்கலாம். இதுல நமக்கு கேட்குது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, பர்பஸ்ல யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் மை பர்சனல் யூஸ் பர்சனல் யூஸ் இதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. இதுல உள்ள நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அஃபிஷியலா இப்ப நீங்க வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. இதையே லைஃப் லாங் யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்ப கிரியேட் பண்ற மெயில் ஐடி உங்க நேம், உங்க டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுங்க, இல்லை வேற எதுவும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கிரியேட் பண்ணுற அப்ப இதே மெயில் ஐடி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு. நான் இப்போ வந்து என்னோட நேம் போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து அவ்வளவு கொடுத்துருக்கேன். செகண்ட் நேம்ல எனக்கு வந்து வீடியோல வந்து பர்டிகுலரான நேம் மட்டும் நான் வந்து டைப் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்மால் லெட்டர் வரும், கேபிட்டல் லெட்டர்ல மெயில் ஐடி கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? பாஸ்வேர்ட் வந்து நீங்க வந்து அப்பர் கேஸா இருக்கட்டும், லோயர் கேஸா இருக்கட்டும், இல்ல ஸ்பெஷல் சிம்பிள் டாலர் சிம்பிள் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இந்த நம்ம கொடுக்குற ஐடி யூஸ் பண்ணீங்க அதுல உள்ள பேர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் லெட்டர். ஓகே, மந்த் நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன். ஜெண்டர் இதெல்லாம் தெரியாம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நேம் கொடுத்துட்டோம், அடுத்த ஸ்டெப்ல வந்து ஜெண்டரும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, அதுவே என்ன பண்ணுது அப்படின்னா சஜஷன்ல ரெண்டு ஐடி. ஓகேவா? சஜஷன் நம்ம ஓனாவும் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுவாகவும் நம்ம கிரியேட் பண்ற ஐடி டிஃபால்ட். இப்ப மெயில் ஐடிங்கிறது எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் என்னோட நேம்லயும் இருப்பாங்க.
அவங்க நேமா அபர்ணா. சொல்லுமா. அதுல கிளிக் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணணும்ல. அதுல டீப் பண்ணா உங்களுக்கு வராது. கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணுங்க. ஆமாண்டா. ஃபர்ஸ்ட் மந்த் கொடுங்க. சொல்லுமா. சொல்லுடா. எஸ்மா. இல்லடா, அவங்க குடுக்குற நேம் வந்து மெயில் ஐடில வரணும் அப்படின்னா அது மெயில் ஐடியா வராது. அங்க ஜஸ்ட் நம்ம நேம் மட்டும் தான் டைப் பண்றோம். அது வந்து நம்ம ஒரு ஃபார்ம்ல குடுப்போம் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மாதிரி அதே மாதிரி தான் அதுவே சொல்லுது. அதுல நீங்க கேப்ஸ்ல கொடுத்தாலும் ஓகே, ஸ்மால்ல கொடுத்தாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணிப்போம். எத்தனை கேரக்டர் நல்லா கொடுத்துருக்கீங்க நீங்க? கீழே லாஸ்ட் நேம் அப்படியே கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துட்டு வராம இருக்காது. இடையில வேற எதுவும் கால் கொடுத்துருக்கீங்களா? அப்படின்னு அதை எரேஸ் பண்ணிட்டு ம். ஓகே. வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன். அப்ப வெப்சைட் நீங்க வாரத்துக்குள்ள போயிருக்கீங்களா? இந்த லிங்க் நான் போடுறேன். அந்த லிங்க்ல போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இப்போ இந்த மெயில் நான் கிளிக் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிருக்கேன். நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு டேரக்டா போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பேஜ்ல நேம் கொடுத்தாச்சு. செகண்ட் பேஜ்ல கொடுத்தா மட்டும் ஜெண்டரும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ இங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதுவாகவே 2 மெயில் ஐடி கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேவா? கடைசி அகர்னா 046 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மெயில் நாங்களே வந்து டைப் பண்ணிக்கலாம். இல்ல இது ரெண்டுமே இருக்குல்ல, நானும் புதுசா ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க நம்பருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம நமக்கு ஈஸியா மறந்துடும். இதுவே நம்ம ஓனா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் நம்ம மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணலாம். வர்ணா சசி 1611. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் மெசேஜ் கொடுத்துட்டு 1611 இந்த டேட்டா நம்பர் வந்து நமக்கு மறந்து போகாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து என்னோட டேட்டா பர்த். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இதை கொடுத்துட்டு நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுப்பேன். நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு. சப்போஸ் நான் அந்த கிரியேட் பண்ணி நான் டைப் பண்ணி மெயில் ஐடி யாரும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகாது, எனக்கு நெக்ஸ்ட் போகாது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே. இப்போ நீங்க கொடுக்குற அந்த மெயில் ஐடியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்துங்க. ஓகேவாமா? புரிதா என்ன சொல்றது? இப்போ டிஃபால்ட்டா அதுவாகவே எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டுமே நம்ம இந்த அக்கௌண்ட் வந்து
இங்கேயும் 1 இருக்கு. அதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம். நார்மலாவே கிரியேட் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா அபர்ணா சக்தி 16 11 ஒரு டேட்டா பர்த் ஓகேவா? இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பின்னாடி வந்து அது ஜீமெயில் டாட் காம் அது இங்க டிஃபால்ட்டா இருக்கிறதுனால நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலாம். ஓகே புரியுதா மேம்? கிரியேட் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு ஓகே ஓகே உங்களுக்கு டிஃபால்ட்டா அந்த மாதிரி வந்துருக்காதா? போட்டுக்கலாங்க. டிஃபால்ட்டா ஒரு மெயில் வேணும் அதே எனக்கு ஓகே தான் அப்படின்னா நான் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு அது ரெண்டுமே வேணாம் நான் வந்து புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தேர்ட் ஒன் இருக்கு ஆக்டிவேட் யுவர் ஓன் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே அது வந்து ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இல்ல கையில நோட் பண்ணிட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே நெக்ஸ்ட் இப்போ எங்க என்ன அப்படின்னா பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நம்ம பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்படின்னா மிக்ஸ்டு லெட்டர்ஸா இருக்கணும். அதாவது ஒரே நம்பர்ஸ் மட்டும் இல்லாம வெறும் நேம் மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லாம எல்லாமே மிக்ஸ் பண்ணதா இருக்கணும். அப்பதான் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 1 2 3 4 5 6 8 வரைக்கும் நம்ம கொடுத்துருவாங்க. இதுல மெயின் என்ன அப்படின்னா 8 கேரக்டர் கொடுக்கணும். ஜஸ்ட் 1 to 8 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிடுவாங்க. நான் இன்னும் மெயில் கிரியேட் பண்ணிருக்கேன். இது ஈஸியா எழுதுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இப்போ இதை நீங்க மெயில்ஸா கிரியேட் பண்றீங்க இல்லையா? இதுல உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே அந்த கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணா உங்களோட ஜிபே இருக்கு இல்லையா? ஜிபே வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் ஜிபேவா இருக்கட்டும் போன்பே பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எந்த ஒரு போட்டோ ப்ரூஃப் உள்ள டாக்குமெண்டா இருக்கட்டும் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கான்டாக்டோட அட்டாச் ஆகும். ஓகேவா? சோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெயில் ஐடியை கிரியேட் பண்றோம். சோ நம்ம இங்க வந்து ஸ்ட்ராங்கான கான்டாக்ட் கொடுக்கல சும்மா நார்மலா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யாராவது ஹேக் பண்ணுவாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஈஸியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டேட்டா தான் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இப்போ என்னோட டேட்டாலாம் அவங்க எடுப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணலாமா? பாஸ்வேர்ட் வந்து 8 கேரக்டர்ஸ்ல இருக்கணும். 8 கேரக்டர்ல இருக்கணும். அது வந்து நீங்க கொடுத்துருக்காங்க. Create a strong password with a mix of letters, numbers and symbols. ஓகேவா? இப்போ நான் கிரியேட் பண்ற பாஸ்வேர்ட் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் நேம் கொடுக்குறேன். நான் ஃபுல் நேம் கொடுக்காம அபர்னு மட்டும் கொடுக்குறேன். அபர் போட்டுட்டேன். அடுத்து நான் ஃபர்ஸ்ட் உங்க நேம்ல ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி நேம் மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்க வீட்டுல பெருக்கும் இருக்கும் இல்லையா? உங்க செல்லுபடி கூப்பிடுவோம் இல்லையா? அந்த நேம் கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4 letters 5 letters மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவ் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்க நேம்க்கு ஒரு 4 letters இந்த மாதிரி ஒரு நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆக்டிவ் சிம்பிள் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஏதாச்சும் இல்லைன்னா அங்க அதே நேம் கூட கொடுக்கலாம். போட்டீங்களா மேம்?
போட்டீங்களா? நான் அவர்ட்டு சசின் கொடுத்துருப்பேன். அடுத்தது அகைன் கன்ஃபார்ம் பண்ணி நான் அப்படியே ஃபார்வர்ட் கொடுத்துருப்பேன். நான் இப்ப மேல வந்து ஒரு நேம் பார்த்து கொடுத்துருக்கேன் இல்லையா? நான் கீழே வந்து இது சம்திங் இல்லாம நான் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு எரர் காட்டும். ஓகேவா? நம்ம மேல என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே தான் கீழையும் கொடுக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஓகே. இப்போ எனக்கு இதுல வந்து நம்பர் ஆட் பண்ணணும். அதனால எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகாம எரர் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு நம்பர் கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்க வந்து something 16 சொல்லுமா? பாஸ்வேர்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்றது வேண்டாம். உன்னோட நேம் ஏதாவது ஒரு சின்ன நேமா மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு அடுத்து அப்படின்னு ஒரு கீ இருக்கா? கீபோர்ட்ல அப்படின்னு ஒரு கீ இருக்கு. இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா இருக்கு? தெரியுதா? இங்க மேல போட்டுருக்கோம். தெரியுதா? 1 2 3 இருக்கா? 1 2 3 2க்கு மேல பாத்தீங்கன்னா மறுபடியும் தெரியுதா? ஷிஃப்ட்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதை பிரஸ் பண்ணுங்க. இதுல ஷிஃப்ட் அப்படின்ற பட்டன் இருக்கா? இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு டூல அட்மின் ஒரு டூல் இருக்கா? இதை பிரஸ் பண்ணிட்டு இது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்க அப்லோட் வந்துருச்சா? ஓகே. அதுக்கப்புறம் நம்பர் அட்மின் கொடுப்போம். கொடுத்துருக்கேன். இல்ல மேம் ஒண்ணு இல்ல கூட கொடுத்துருவோம். நீங்க அதுக்கப்புறம் நேம் கொடுத்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் ஒரு நேம் அதுக்கப்புறம் அட்மின் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா 4 நம்பர்
பத்தாதா? 8 கேரக்டர் வரணும். இன்னொரு நம்பர் ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. அதே மேல கொடுத்து அதே பாஸ்வேர்ட் அப்படியே கீழே கொடுக்கணும். கொடுத்துட்டீங்களா அது? ம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா கேண்டிட் QR கோட் வித் யுவர் ஃபோன்ஸ். இங்க QR கோட் இருக்கு இல்லையா? இந்த கோடை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போன்ல ஸ்கேன் பண்ணணும். அது ஸ்கேன் பண்ண தெரியுமா? போன்ல கூகுள் என்னமா புரியல? ஆமாங்க. ஸ்கேன் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னா வெரிஃபை சம் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் கிரியேட் an அக்கௌண்ட். அதாவது அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் ஆக போட்டு கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா இது வெரிஃபை பண்றதுக்காக நம்மளோட போன்ல வந்து ஸ்கேன் பண்ண போகுது. ஓகேவா? சொல்லுமா. எஸ் பண்ணுங்க. சாரிடா பவர் ஆயிடுச்சு. அது கீழே வந்து சென்ட் எஸ்எம்எஸ் இருக்கலாம். அதுவே லோட் ஆயிட்டு ரிட்டர்ன் டு யுவர் another device. ஏன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா போன்லயும் கிரியேட் பண்றோம். சிஸ்டம்ல இல்ல லேப்டாப்ல கிரியேட் பண்றீங்க. அதை போன்ல ஸ்கேன் பண்ணிக்கிறீங்க. அப்போ கீழே என்னமோ வேணுமோ ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து பவர் கட் ஆனதுனால எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஓபன் பண்ணிட்டு இப்போ நான் ஓபன் ஆகி லோட் ஆயிட்டு சொல்லுமா. அப்ப சைல்டு கொடுத்துருக்கீங்க. சைல்டு கொடுத்தீங்க. ஒரு நிமிஷம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு
கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கரண்ட் போயிட்டு வந்ததும் இப்போ ஸ்கிரீன் ப்ராப்ளமா? ஓகே. இப்போ எனக்கு ஆக்சுவலா அது ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் அதையும் போயிட்டு ஓப்பன் பண்றேன். கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல உள்ள அக்கௌண்ட் நான் கொடுப்பேன். கிரியேட் அக்கௌண்ட் அதை நான் கிரியேட் பண்றேன். ஃபார் பர்சனல் சொல்லுமா. கூகுள்ல போயிட்டு பண்ணுமா? கூகுள் ஸ்கேனர் கூட அதுல போயிட்டு பண்ணுங்க. எஸ்மா. ஓகேவா? ஒரு நிமிஷம். கூகுள் வந்து நீங்க இதுல லேப்டாப்லயே ஓபன் பண்ணிருக்கீங்களா? ஓகே. ஓகே. இப்போ இந்த QR கோட் இருக்குல்ல, இதை நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஃபோன்ல கூகுள் ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு ஸ்கேன் பண்ணணும். இந்த QR கோட ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அக்கௌண்ட் ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் ஓபன் பண்ணுவோம். இந்த QR கோட ஃபோன்ல ஸ்கேன் பண்ணும்போது இதுக்கு மேல ஒரு லிங்க் காட்டும். ஓகேடா, அது இருந்தாலும் ஓகே தான். ஸ்கேன் பண்ணிக்கோங்க.
அந்த பேஜ் ஓபன் ஆயிட்டு வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் தான் வரும். ஓபன் பண்ணுங்க. அது வந்து ஒரு மெசேஜ் தான் சென்ட் ஆகும். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, எனக்கு இந்த லோன் ஒரு 2 மினிட்ஸ் தான். கீழே உங்களுக்கு வெரிஃபை கொடுத்துட்டீங்களாமா? நான் பேசுறது கேக்குதா? ரிட்டர்ன் யுவர் அதர் டிவைஸ் கொடுத்துட்டு கீழே எதுவும் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுதாடா? ஆகல. ஆனா இப்ப நீங்க QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கல்ல, லேப்டாப்ல பாருங்க என்ன காட்டுதுன்னு சொல்லி. ஓ, லேப்டாப்ல பண்ணலீங்க நீங்க. மெயில் ஐடி கிரியேட் பண்றது எதுல கிரியேட் பண்ணீங்க? ஓகே. இப்ப நீங்க வந்து இதுல வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்களா, அதுல வந்து ரெக்கவரி மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அத வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். அதுல இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஐடி வந்து விசிபிள் ஆகுதா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது நான் பேசுறது கேக்குதாமா? ஓகேடா. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா ரெக்கவரி ஜிமெயில் அட்ரஸ் இருக்கா, இந்த இது நமக்கு வேண்டாம், ஸ்கிப் கொடுத்துருங்க.
ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம கிரியேட் பண்ண ஐடி வந்துடும். வந்திருக்கா டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு? சரி வெயிட் பண்ணுங்க. அந்த கியூஆர் கோடை போன்ல ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே வெரிஃபை இருக்கு இல்லையா, வெரிஃபை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது நமக்கு இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போயிடும். சொல்லுமா. கூகுள்ல போயிட்டு ஆன் பண்றதையா? சரி. நான் இது ஸ்கேன் பண்ணதுனால எனக்கு வரல. ஓகே. இந்த வரமா நான் வேற ஒரு இதுல ஸ்கிரீன் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன், அது உங்களுக்கு தெரியுதாடா? கியூஆர் கோட கூகுள்ல இங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதாமா உங்களுக்கு? கூகுள் ஓபன் பண்ணிருக்கேன். வியூ ஆகலையா? இப்ப தெரியுதாமா? இதுல நார்மல் கூகுள் இருக்கு இல்லையா, அத ஓபன் பண்ணிட்டு மேல இங்க லென்ஸ் இருக்குல்ல, இங்க நான் டச் பண்றேன், தெரியுதா? ஓகேமா. போன்ல கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல இந்த கார்னர்ல ஒரு லென்ஸ் சிம்பிள் இருக்கா, ஒரு கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் தெரியுதா? நான் ஸ்கிரீன் மூவ் பண்ணி காட்டுறேன். டைப் பண்ற இடத்துல வந்துட்டீங்களா? அதுல ரைட் சைட் கார்னர்ல மைக் சிம்பிள் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அத ஓபன் பண்ணிக்கோங்க. ஆமாமா. ரெண்டுமே இல்லடா, கேமரா மாதிரி உள்ள சிம்பிள் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓபன் கேமரா வருதா? இப்போ அத வச்சு இதுல உள்ள இந்த QR ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலா ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு விசிபிள் ஆகல. நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணா மேலும் ஒரு லிங்க் மாதிரி காட்டுதா? ஓகேடா, சரி, கொஞ்சம் ஃபாஸ்டா.
ஃபினிஷ் பண்ணிக்கலாம்டா. ஓகேம்மா. நான் இப்போ ஃபோன்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணீங்கன்னா மேல ஒரு லிங்க் வியூ ஆகும். ஆகுதா? அந்த ஸ்கேன் வந்து வியூ ஆகும்போது அது மேல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி வெரிஃபை அந்த பேஜுக்கு போகும். சொல்லுமா. போன்ல நீங்க பேசுறது புரியலடா. நம்ம ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போலாம். இங்க வந்து எனக்கு ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கீழே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது எல்லாமே நம்ம அக்ரி பண்ணிக்கிறோம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நாங்க இந்த மெயில் ஐடி கிரியேட் பண்றீங்க இல்லையா, இதுல உள்ள டேட்டாஸ் எல்லாமே சேஃபா தான் இருக்கும், எந்த ஒரு மிஸ்யூஸும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான இதுதான் கொடுத்துருப்பாங்க அதுல. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து ஃபுல்லா இப்ப கம்ப்ளீட் பண்ணி மெயில் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. இங்க வந்து என்ன அப்படின்னா, ஆட் ரெக்கவரி மெயில் ஐடின்னு இருக்கு இல்லையா, இது எதுக்காக உள்ளது அப்படின்னா, நம்ம ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றோம், அதுல இந்த ஆட் ரெக்கவரி மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்ப நம்ம கிரியேட் பண்ண மெயில் ஐடி ஏதோ நம்ம வந்து நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்கோம், அது வந்து நமக்கு வந்து நம்ம திரும்ப நம்மளாட்டி அந்த இதை எடுக்க முடியல, அந்த மெயில் ஐடி நம்மளாட்டி எடுக்க முடியல அப்படின்னா, நம்ம ரெக்கவரி மெயில் ஐடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இந்த ஐடியை நம்ம வந்து திரும்ப எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஐடி நமக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்ப நமக்கு வேண்டாம். இப்ப நம்ம ஜஸ்ட் கிரியேட் பண்றோம்ன்றனால அது நமக்கு தேவையில்லை. நான் வந்து டிஸ்மிஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, செட் அட் ஹோம் அது வேண்டாம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் மெயில் ஐடி ஓபன் பண்ணியாச்சு. ஓகே, மெயில் ஐடி ஓபன் பண்ணோம் அப்படின்னா இதுல உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மளாட்டி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மெயில் ஐடியை வச்சு. ஓகேவா? இதெல்லாம் என்னென்ன இருக்கு, எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றத நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன ஸ்டெப் வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகே, நான் குரூப்ல வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூமா. கிளாஸ் இதோட எட் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூமா. சொல்லுமா, கேக்குதா? சொல்லுமா. சொல்லுடா, கேக்குதா? அது பினிஷ் பண்ணிட்டீங்களா? சரி, இப்ப நான் வந்து அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். கிளாஸ் முடிச்சுட்டு பொறுமையா உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ கிளாஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடா கிடைக்கும். ஸோ அப்ப நீங்க வந்து வெளியில உட்காந்துட்டு ட்ரை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியா கிரியேட் ஆயிடும். கிளாஸ்ல இருக்கிறதுனால பாதி நெட் ஃபுல்லா இதுக்கு போயிடுதுல கிளாஸுக்கு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆக லேட் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேமா, நான் இப்ப அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் குரூப்ல சென்ட் பண்றேன்.
அத பார்த்துட்டு நீங்க இப்போ ஓனா கிரியேட் பண்ணுங்க. ஓகேம்மா. கிளாஸ் அதோட முடிச்சுக்கலாம். ஓகேடா. தேங்க்யூம்மா. ஓகேம்மா.